வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு 5000 தமிழக அரசு திடீரென ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு தரக்கூடிய தமிழக அரசு தீபாவளிக்கு 5000 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே தீபாவளிக்காக டோக்கன் அதை தராங்க இதை தராங்க அங்கங்கே சொல்லிட்டு இருக்காங்க. வரக்கூடிய எலெக்ஷன் அப்படின்ற காரணத்துக்காகவே இந்த டைம் டோக்கன் 5000 ரூபாய் டோக்கனை உங்கள் வீடு தேடி கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ ரேஷன் கடையில் வழங்குறாங்க இல்லையா, இதை ரொக்கமாகவோ இல்லை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த பணம் விழும். ஸோ எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய தீபாவளி பரிசுகள் அனைத்துமே தீபாவளிக்கு வழங்க போகிறாங்க. ஸோ தீபாவளி அக்டோபர் இறுதிக்குள்ளார இதற்குண்டான அறிவிப்பு எல்லாமே வரும். ஸோ தீபாவளி வரத்துக்கு முன்னாடி ஒரு 10 தினங்களுக்கு இல்லை ஒரு வாரத்திற்கு முன்னாடி இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ தீபாவளி பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து பொருட்கள் ப்ளஸ் உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்க போகுதுங்க. ஸோ எப்போ கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. எந்த டேட்லேருந்து உங்களுக்கு டோக்கன் வழங்க இருக்காங்க அதை பற்றி நம்ம உங்களுக்கு வீடியோவில் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் கவர்மெண்ட் அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இது அடுத்த வருடம் ஜனவரி மாதங்களில் பொங்கலுக்கு உண்டான 5000 கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஆனால் இது இந்த ஆண்டு தீபாவளிக்கே வரக்கூடியதுங்க. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தமிழக அரசு 5000 ரூபாய் தர இருக்காங்க, ரேஷன் கார்டு ஹோல்டர் அனைவருக்குமே. ஸோ தீபாவளி பண்டிகை அன்று பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடும் என்று வட்டாரங்கள் அனைத்தும் தெரிவிக்கிறதுங்க. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதாவது 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மணிகள் எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காகவே அரசு பார்த்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு உண்டான டோக்கனை வழங்கியிருக்காங்க. இந்த டோக்கன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதிகபட்சமாக இந்த முந்தைய காலங்களில் 2000 ரூபாய் வச்சு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தலும் வரப்போகுது. முன்னாடி தீபாவளி பண்டிகைக்கு இந்த 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க. ஸோ என்பிஹெச்ஹெச், என்பிஒய்ஒய், ஏஒய்ஒய் இந்த மாதிரி கார்டுகள் வைத்திருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய 3 வகையான கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ரேஷன் கார்டுலேருந்து 5000 ரூபாய் வழங்கப்படும். 5000 ரூபாய் வழங்குறதுக்கு டோக்கன்கள் எல்லாமே விநியோகிட்டிருக்காங்க. அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடை மற்றும் கூட்டுறவு மையங்களில் இது விநியோகம் செய்யப்பட்டு வருதுங்க. விரைவில் இதற்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அரசாங்கத்திடமிருந்து நம்ம பெறலாம். 5000 ரூபாய் இந்த தீபாவளிக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். இந்த மாதிரி ஸ்கீம் அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.